அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில லஹு வ மை யுலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. قال الله تعالى في القرآن العليم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العلي العليم. பெருமைமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 7 நோன்புகளை முடித்துவிட்டு 8வது ரக்காயத்துடைய பாதியை முடித்துவிட்டு 8வது நோன்பை வைப்பதற்கு தௌஃபிக் தந்த வல்ல ரஹ்மானுக்கே புகழனைத்தும். இந்த ரமலானை இன்னும் பல ஆண்டுகளில் நாம் அடைவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபிக் செய்வானாக. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கோம் என்று சொன்னால் அது முக்கியமான ஒரு குறிக்கோள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி என்ற ஒரு அடிப்படை நோக்கமாக இருந்தாலும் கூட, அதையும் தாண்டி நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்களையும் அதுபோன்று யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு நேசத்துக்குரியவராக இருக்கிறார்களோ அவர்களை நாம் அளவு கடந்து நேசிப்பது மிக முக்கியமான வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இந்த சத்திய மார்க்கத்தை இந்த வையகம் முழுவதும் பரப்பச் செய்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியை இந்த உலகம் நேசிக்கிறது. அதையும் தாண்டி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசிப்பு மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த உலகத்திலே மனிதன் பிறக்கிறான், அவனுக்கு நேசமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து. அந்த நேசம் பல வகையை சார்ந்ததாக இருக்கிறது. ஒன்று நம்முடைய தாய் தந்தையின் மீது நேசமாக இருக்கும், சகோதரரின் பக்கம் நேசமாக இருக்கும், அல்லது நாம் கட்டிய மனைவியின் பக்கம் நேசமாக இருக்கும், நான் பெற்றெடுத்த பிள்ளையின் பக்கம் நேசமாக இருக்கும், அல்லது நாம் நேசம் கொள்ளக்கூடிய பெண்மணியின் மீது நேசமாக இருக்கும். இப்படி பலதரப்பட்ட நேசமாக இருந்தாலும் இந்த நேசத்துக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு நேசம் எதுவென்று சொன்னால், யார் இந்த உலகத்திலே முஸ்லீமாக பிறக்கின்றானோ, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொள்கின்றானோ, அவன் நபியின் மீது நேசம் வைப்பது முதன்மையாக ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், நமக்கு வழிகாட்டிய திருக்குர்ஆன் இப்படி சொல்கின்றது, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். திண்ணமாக யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய உயிர்களை விட, அவர்களுடைய ஆத்மாக்களை விட நபியை நேசிப்பது மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக திருமறை நமக்கு இயம்புகின்றது. ஏனென்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்று சொன்னால் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்காது, இந்த ஆத்மாக்களே படைக்கப்பட்டிருக்காது, அல்லது இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆக நபியை நேசிப்பது என்பது நம் உயிரை எந்த அளவுக்கு நேசிக்கின்றோமோ, நமக்கு இதோ மரணம் வந்துவிட போகிறது என்ற ஒரு செய்தி கொடுக்கப்பட்டால் அந்த மரணத்தை கண்டு நாம் எவ்வாறு விரண்டோடி, யா அல்லாஹ் இன்னும் எனக்கு ஆயுளை அதிகப்படுத்தி கொடு, இன்னும் நான் பணிகள் செய்ய வேண்டும், அல்லது என்னுடைய குழந்தைகளை நான் என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அரவிப்பனை வளர்க்க வேண்டும், என்னுடைய பேரன் பேத்திகளை பார்க்க வேண்டும் என்று நம்முடைய உயிரை ரப்பிடத்திலே என்னுடைய ஹயாத்தை நீட்டி கொடு என்று கேட்கின்றோமே, அந்த உயிரை விட மிகவும் நேசமானது நபியை நேசிப்பது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இன்னொரு இடத்திலே சொல்கின்றான், குல் இன்கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அசீரத்துக்கும் வ அம்வாலுக்கும் வ திஜாரத் தஹ்சௌன கஸாதாஹ வ ரசூலிஹி வ ஜிஆது ஃபி சபீலில்லாஹ் ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹ் பி அம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் லாலிமீன். என்ன சொல்கிறான்? நீங்கள் இந்த உலகத்திலே நபியே, இந்த உலகத்திலே
யாரெல்லாம் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் அழைத்து சொல்லிவிடுங்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிகள், உங்களுடைய உறவுகள், நீங்கள் நஷ்டப்படுவதை அஞ்சும் வியாபாரங்கள், யாரும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் என்ன செய்வாங்களா, நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்க. நஷ்டம் ஏற்படும் வியாபாரம் அல்லது நீங்கள் அழகாக கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த இல்லங்கள், இதையெல்லாம் நீங்கள் நேசிப்பதை விட அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதுதான் உங்களுக்கு சிறந்தது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி கட்டுகின்றான். அப்படின்னா என்ன, நீங்க இந்த உலகத்துல நீங்க உங்கள் பெற்றோர்கள் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க, சகோதரர் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, நீங்கள் நேசிக்கின்ற வியாபாரம் இருக்கிறது, நீங்கள் ஆசையாக கட்டிய மாலை மாளிகைகள் இருக்கிறது. இதுவெல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்களோ அல்லது அதை பின்பற்றி அவரின் மீது நேசத்தை முதலில் வைக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் முதலில் யாருடைய நேசத்தை முதன்மையாக்கி கொள்ள வேண்டும், நமக்கு வழிகாட்டியாக திகழக்கூடிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை என்ன செய்ய வேண்டும், முதலாக நம்முடைய உள்ளத்திலே ஆக்கிக் கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை முதன்மையாக வைக்கின்றானோ அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவனாகி விடுகின்றான், அவனுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவனாகி விடுகின்றான். ஏனென்று சொன்னால், இன்றைய ஹுத்பாவிலே ஜும்மாவிலே ஓதப்பட்டது ஒரு விஷயம். ஹதீபு சொல்றாரு அரபில, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை விட வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம இந்த உலகத்தில் நம்ம தொழுகிறோம், வணங்குறோம், ஜக்காத் கொடுக்குறோம், எல்லாமே நம்ம செய்கிறோம். அல்லாஹ் அதன் பக்கம் தேவையாக இருக்கிறானா? எதன் பக்கம் அல்லாஹ் தேவையா இல்லை, தன்னுடைய நபியின் பக்கம் நேசத்தின் பக்கம் மட்டுமே அவன் தேவையா இருக்கிறான். நம்முடைய தொழுகை அவனுக்கு தேவையில்லை, நம்முடைய ஜக்காத் கொடுக்கிறது அவனுக்கு தேவையில்லை, அது நம்முடைய வணக்கங்கள் தேவையில்லை, நம்முடைய அன்புகள் தேவையில்லை, எதுவும் தான் அவனுக்கு தேவை, நபியை நேசிப்பது. அல்லாஹ் இடத்துல சொல்கின்றான், இன் குன்தும் துஹிப்பன்னல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் என்பதாக அழகாக சொல்றான். நீங்க அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவராக இருந்தால், அல்லாஹ்வை பிரியப்படக்கூடியவராக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய நபியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். என்னுடைய நபியை நீங்கள் நேசிக்க வேண்டும். அதை விட ஒரு நேசிப்பு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த நேசம் என்பது அது பொய்யான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்விலே எந்த அளவுக்கு நேசத்தை கொண்டிருந்தார்கள் தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு நபி தோழர்கள் அன்பு கொண்டிருந்தார்கள் என்று நாம் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது ஒரு ஹதீஸில் எப்படி வருகிறது, கது சுஇல அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு இடத்திலே கேட்கப்பட்டது. எப்படி கேட்கிறாங்க, கைஃப கான ஹுப்புக்கும் லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுடைய நேசம் எப்படி இருந்தது, ஹுப்புக்கும் உங்களுடைய நேசம் எப்படி இருந்தது என்பதாக சொல்கின்ற பொழுது அலி ரலியல்லாஹு சொன்னார்களாம், கான வல்லாஹி யஹுப்பு இலைனா மின் அம்வாலினா வ அவுலாதினா வ ஆபாயினா உம்மஹாத்தினா, எங்களுடைய பொருட்களை விட, எங்களுடைய தாயந்தர்களை விட, எங்களுடைய குழந்தைகளை விட, அனைத்தையும் விட இன்னொன்றையும் ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள். அந்த வாசகம் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வமின் மாயில் பாரிதி அலலமை, எங்களுக்கு தாகம் அதிகமாக தாகம் அடிக்குது, சரியான தாகம். அந்த தாகத்தில் ஒரு ஐஸ் தண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும், அல்லது ஒருத்தன் வெயிலில் அப்படியே நனைஞ்சின தண்ணியே கிடைக்கல, அவனுக்கு ஜில்லுன்னு தண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும். அப்படி குளிர்ந்த பானத்தை நாங்கள் குடிப்பதை விட நபியை நேசிப்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறார் என்று சொன்னால், நபியின் மீது நேசம் வைப்பது எந்த அளவுக்கு நமக்கு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒருத்தன் நபியின் மீது நேசம் வைத்தான்னு சொன்னா தொழுகை விட மாட்டான், நபியின் மீது நேசம் வச்சான்னு சொன்னா சுன்னத்தை விட மாட்டான், நபியின் மீது நேசம் வச்சான்னு சொன்னா அவன் எந்த அகலாக்களையும் என்ன செஞ்சா குறைஞ்சவனாக மாற மாட்டான். ஒருத்தன் நபியின் மீது நேசம் வைத்தான் என்று சொன்னால் அல்லாஹ்வே அவன் என்ன செய்வான், இந்த உலகத்துல உயர்ந்த இடத்திலே கொண்டு செல்வான். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு சஹாபாக்கள் நேசம் வைத்திருந்தார்கள். இன்னொரு ஹதீஸில் இப்படி வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சஹாபாக்களுக்கு மத்தியிலே வாழ்கின்ற பொழுது நபியில நேசத்தை நீ நேசிங்கன்னு ஒருபோதும் சொன்னது கிடையாது, என்னை நேசிங்கன்னு என்ன செய்யல ஒருபோதும் சொன்னது கிடையாது. ஆனால் யார் தான் நேசித்தார்கள், நபிகள் பெருமானுடைய அஹ்லாக்கை பார்த்து, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடுகளை பார்த்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடத்தையை பார்த்து நபி தோழர்கள் தான் அதிகமாக நேசித்தார்கள். இப்னு ரவாஹா இப்படி சொல்றாங்க, ஒரு ஹதீஸ்ல இப்படி வருகிறது, காலை இமாம் அஹமது இந்த ஹதீஸை சொல்றாங்க, ஹத்தஸ்னா அப்துல்லா இப்னு முஹம்மது
ஃபமா அபு ஹாலித் அல் அஹ்மர் அனில் ஹஜாஜ் அனில் ஹக்கீம் இந்த மாதிரி சஹாபாக்குடைய வரிகள்லாம் வருது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸ இல முஅத்தா போர்னு சொல்லிட்டு வரலாற்றில் ஒரு போர் நடந்தது. முஅத்தா போர். அதுல 3 சஹாபாக்களை தலைவராக நியமிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 சஹாபாக்களை சொல்றாங்க. ஃபஸ்ட் அல ஜைத் வந்து முதல் தலைவராக இருக்கட்டும், அமீராக இருக்கட்டும் சொல்லிவிட்டு சொல்றாங்க. இன் கத்தல ஜைத் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் ஜாஃபர் அவருடைய தலைமை ஏற்றுக் கொள்ளட்டும். பின்னர் ஜாஃபர் கொலைப்பட்டு செய்யவிட்டார் என்று சொன்னால் அப்ப என்ன செய்யட்டும், அப்ப வந்து அந்த கொடியை என்ன செய்யணும், இப்னு ரவாஹா என்ன செய்யட்டும், அந்த கொடியை ஏற்றுக்கொள்ளட்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தளபதிகளை சொல்லிட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் 3 தளபதியும் கொல்லப்பட்டான்னு சொல்லிட்டீங்க, இப்ப அதுக்கடுத்த தலைவர் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல போகும்போது உங்களிலே யார் மிகச் சிறந்தவராக இருக்கிறோ நீங்கள் மசூரா செய்து அந்த மொத்தாவுடைய போரிலே என்ன செய்யுங்க, தலைமை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இங்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்னு ரவாஹா அவருடைய உள்ளத்துல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை இங்க நமக்கு போருக்கு அனுப்புவதற்கு முன்னால் நீங்க சொல்லிட்டாங்கன்னா 3 பேர் கொல்லப்படுவான்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு பொய்யாகாது. அப்ப நாமளும் ஷஹீதாக போகிறோம், நாமும் அடுத்த 3வது இடத்துல இருக்கோம், 3வது நாம ஷஹீதாக போகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம பார்க்க முடியாது நம்முடைய வாழ்விலே இனிமேல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியறதே முஅத்தா போரிலே கொல்லப்பட்டு விடுவோமே, நபியுடைய வாக்கு உண்மையாகி விடுமே என்பதாக எண்ணிக்கொண்டு எல்லாமே போருக்கு போயிட்டாங்க. இப்னு ரவாஹா மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க, தங்கிட்டாங்க. அன்னைக்கு வியாழக்கிழமை இரவு, இந்த போருக்கு முஅத்தா போருக்கு அனுப்ப போகும்போது வியாழக்கிழமை இரவு, அடுத்த நாள் ஜும்மா. நாம என்ன செய்வோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பின்னால் நின்று ஜும்மா தொழுது விட்டு நாம் அந்த போருக்கு செல்வோம் என்பதாக எண்ணிக்கொண்டு பள்ளிவாயிலிலே ஜும்மால வந்து என்ன செய்யறாங்க, அடுத்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தெரியாம ஒரு ஓரத்துல நின்று தொழுதுறாங்க. ஜும்மாவை தொழுதுட்டு என்ன செய்யறாங்கன்னா, கிளம்பி போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டாங்க, கூப்பிடுறாங்க, வாங்க இங்க இப்னு ரவாஹாவே, நான் உங்கள்ட்ட என்ன சொன்னி நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க போகும்போது, யார் ரசூலுல்லாஹ் நீங்க என்ன சொன்னீங்க, 3 பேர் தலைமை ஏத்துக்குங்கன்னு சொன்னீங்க, கடைசியா 3வது நபர் என்னைய சொன்னீங்க. ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், உங்கள் மீது உள்ள நேசத்தின் காரணமாக நான் முஅத்தா போரிலே கொல்லப்பட்டு விடுவேன், உங்கள் பின்னால் இனிமேல் என்னுடைய வாழ்விலே நின்று தொழுக முடியாது. அந்த தொழுகையுடைய ஏக்கம் நாளைக்கு ஜும்மாவாக இருக்கிறது, கடைசி ஜும்மாவாக இருக்கட்டுமே என்று அந்த ஜும்மாவிலே நான் நின்று உங்களை பின்னால் தொழுது விட்டு செல்லலாம் என்று நான் நான் கிளம்பி விட்டேன். படையில் சென்று கொண்டிருக்கிறார்கள், தலைமை ஏற்றுக்கொண்டு இதோ நான் அவர்களோடு இடையிலே சேர்ந்து கொள்வேன் சொல்கின்ற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகின்றார்கள். அவர்கள் சென்று விட்டார்கள், நன்மையிலே முந்தி விட்டார்கள், அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்க பெறுமா, அதை நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா அப்படி சொல்ல போகும்போது இப்னு ரவாஹா சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ் நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான், இருந்தாலும் அந்த நன்மை குறைந்தாலும் எனக்கு பரவாயில்லை, உங்களுடைய திருமுகத்தை உங்களுக்கு பின்னால் நின்று தொழுவதை நான் நேசிக்கிறேன் என்பதாக சொல்கின்ற பொழுது பாருங்கள் எந்த அளவுக்கு நேசம் கொண்டிருந்தார்கள் இப்னு ரவாஹா. நபியை பார்க்க முடியாது என்பதாக சொல்லிக்கொண்டு, அருமையானவர்களே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை, அது சுன்னத்தை விடுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஃபர்லை எந்த அளவுக்கு நாம் பேணிக் கொண்டிருக்கிறோம், எத்தனை விஷயங்களை நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள், நாம் எந்த விஷயங்களை நாம் பேணிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய மனதிற்கு நாமே கேள்வி கொள்ள வேண்டும். நானாக இருந்தாலும் சரி, நான் ஒன்று இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்னா நான் வந்து சரியான ஆளு நான் இங்கே சொல்லல, நானும் கேள்வி கேட்கணும், என்னுடைய நபிக்கு நான் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றேனா என்பதாக நானும் கேள்வி கேட்க வேண்டும். என் அருமையானவர்களே, இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது, நேரம் இல்லாததின் காரணமாக இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அருமையானவர்களே, நபியை நேசிப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல் கடினமானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தர்தீப் மிக உறுதியானது. அவர்கள் வாழ்வு கடினமாக இருந்தாலும் சரி, கடினமாக இருந்தாலும் அவர்கள் செய்த தர்தீப் இருக்கிறதே, அவர்கள் நமக்கு காட்டி தந்த அந்த வழி இருக்கிறது, அந்த வழி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய உச்சத்திலே கொண்டு செல்லும். நீங்க வேணா எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள், அதில் நாம் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. பாவம் செய்துவிட்டு சில நேரங்களிலே எதற்காகவே நம் நெருக்கடி ஏற்படுகிறது நாம் பார்க்கின்ற பொழுது நாம் யோசித்து பார்த்தால் ஒரு மூமின் கண்டிப்பாக யோசித்து பார்ப்பான், நான் என்னென்ன தவறு செய்திருக்கோம், ரசூலுக்கு மாற்றம் செஞ்சிருக்கோம், அல்லாஹ்விற்கு மாற்றம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மனிதன் அந்த பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு நபியை கட்டியாக பிடித்துக் கொள்கின்றானோ, அல்லது
அல்லாவை கட்டியாக பிடித்துக் கொள்கின்றானோ, எப்படி இந்த உலகத்துடைய நேசத்தை கெட்டியாக பிடிக்கின்றானோ, அதுபோன்று அல்லாவையும் அல்லாவுடைய நேசத்தையும் கெட்டியாக பிடித்துக் கொள்கின்றானோ, அவனுடைய வாழ்வியல் அவன் பாவம் செய்து அந்த மன்னிப்புக்கு பிறகு மிக உச்சத்தில் இருக்கிற எத்தனையோ சகோதரர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இப்படி ஒரு சூழல் இருந்தது, நெருக்கடியாக இருந்தது, நான் அல்லாஹ்விடம் மீண்டேன், அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்தான், ரசூலை பின்பற்றினேன், ரசூலை பிடித்துக் கொண்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு நிறைய பரக்கத், அவருடைய அந்த சுன்னத்தின் மூலமாக எனக்கு நிறைய பரக்கத் கிடைக்குது என்பதாக சொன்னார்கள். கால சுஇல இப்னு அப்துல்லா ரஹிமல்லா அல்லாமா அவங்கள்ட்ட கேட்க சொல்லப்பட்டது, ஹலாமத்துல் ஹுப்புல்லா, அல்லாவை விரும்புறதுக்குரியான அடையாளம் என்னங்க அப்படின்னு கேட்க போகும்போது, ஹுப்புல் குர்ஆன், குர்ஆனை நேசிக்கிறது, குர்ஆனை நேசிப்பது. நம்ம சும்மா ஒரு புத்தகம் கிடையாதுங்க, இது வாழ்வியல். ஏதோ அரபி எழுத்துல இருக்கு, காலல்லாஹு கால ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி குர்ஆன் அரபிக் வார்த்தை கிடையாது. இது அல்லாஹ் இப்படி சொல்றான் அப்படி சொல்றான், அது வாழ்வியல். நீங்க எடுத்து எனக்கு அரபி தெரியலைன்னா என்ன பண்றது, நான் எனக்கு அரபி படிக்க தெரியலையே, அல்லது அரபி அர்த்தத்தோட எனக்கு தமிழ் தெரிஞ்சுமா படிங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ்ல படிங்க, டெய்லி ஒரு பக்கம் படிங்க. அப்ப நீங்க இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது குர்ஆனை நேசிக்கணும். அதான் நான் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அலாமத்து. அலாமத்துல் ஹுப்புல் குர்ஆன், குர்ஆனை நேசிப்பதற்குண்டான அடையாளம் என்ன? ஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதுதான் குர்ஆனை நேசிப்பதற்குண்டான அடையாளம் என்பதாக சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அலாமத்து ஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, நபியை நேசிப்பதற்குரிய அடையாளம் என்ன? ஹுப்பு சுன்னா, சுன்னத்தை பின் நேசிப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சுன்னத்தை எல்லாம் நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த சுன்னத்தை எல்லாம் நேசிப்பது. இந்த இந்தியாவுடைய சூழல் உங்களுக்கு தெரியும். ஒரு செய்தியை சொல்கிறேன். சமீபத்திலே 2 சகோதரர்கள் மாட்டை அறுத்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு மகாராஷ்டிராவிலே 2 சகோதரிகளை என்ன செய்யறாங்க, நீ அம்மா மாடுதான் என் அம்மான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த 2 முஸ்லீம் சகோதரிகளை அடித்து பின்னங்கால் புடைய நடக்க கூட முடியல அந்த 2 சகோதரர்களுக்கும். அந்த கொடுமை எதற்கு தாங்கிக் கொள்கிறார்கள்? அது காரணம் என்ன? முஹம்மதை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக. இன்னும் பல சிரமங்களை இந்திய முஸ்லிம்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? முஹம்மதை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக. கண்டிப்பாக அந்த சிரமங்களுக்கு இப்ப நமக்கு இலகு இருக்கிறது. நிச்சயமாக இலகுவை அல்லாஹ் நமக்கு தந்திருவான். இன்று பலஸ்தீனத்திலே அத்தனை இடிபாடுகளுக்கு மத்தியிலே இன்று போர் நிறுத்தப்பட்ட பிறகு அந்த சுன்னத்தான நோன்பை, ஃபர்லான நோன்பை இன்று ரமலானிலே அந்த இடிபாடுகளுக்கும் இடையிலே மிக சந்தோஷமாக அவருடைய முகங்களை பார்க்கின்ற பொழுது, யா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுக்கலையே, இந்த மாதிரி போர்க்களங்களில் என்னை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை எனக்கு வழங்கலையே. எத்தனையோ சகோதரர்கள், சின்வா போன்ற எத்தனையோ சகோதரர்கள் தன்னுடைய உம்மத்திற்காக வேண்டி, அந்த பள்ளியை மீட்பதற்காக வேண்டி, அந்த மக்களுக்காக வேண்டி தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள், தன் குடும்பங்களோடு பிள்ளைகளோடு. காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான். அல்லாஹ் எனக்கு சொல்லிட்டான் என்னுடைய மண்ணை நேசிப்பது, அல்லது அல்லாஹ் எனக்கு சொல்லிட்டான் என் நபியை பின்பற்றுவது, அதுதான் எனக்கு சரியான. அவங்க என்னமே காசா மக்கள் எல்லாமே, அல்லது இந்தியாவில் இன்னைக்கு சிரமப்படக்கூடிய இந்த அரசாங்கத்தால் சிரமப்படக்கூடிய எல்லா மக்கள் எல்லாமே முருகத்தா போயிடலாம்ல, ஏன் போல? ஏன் காசா மக்கள் எல்லாமே யூதர்களா மாறிடலாமா? ஏன் மாறல? காரணம் என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய நபியையும் நேசிப்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்வியிலே எத்தனையோ அசட்டைகள் இருக்கும், எத்தனையோ இழப்புகள் இருக்கும், எத்தனையோ சோதனைகள் வரும். இந்த சோதனை எனக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல முடங்கி போகாம நீங்க என்ன செய்யுங்க, உங்க நேசத்தை ரசூலின் பக்கம் வையுங்கள். நிச்சயமாக இன்று இல்லாவிட்டால் நாளை நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும், நம்முடைய குடும்பத்துடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக நமக்கு தருவார்கள் அவருடைய சுன்னத்தை பின்பற்றுகின்ற பொழுது. ஏனென்று சொன்னால் நாளை மறுமையிலே சொர்க்கத்தோடு நபி அவருடைய கையை பிடித்து நீர் தடாகத்தை நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நபியை நேசிப்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, கண்டிப்பாக நபியை நேசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உங்களுடைய வாழ்வியல் முறையாக என்ன செய்வீங்கள், நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி தினமும் தூங்குகின்றோமோ, தினமும் எழுகின்றோமோ, தினமும் குளிக்குகின்றோமோ, நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ, நம் உள்ளங்கள் என்னெல்லாம் சொல்லி அதன்படி நடந்து கொண்டிருக்கின்றோமோ, அந்த உள்ளத்தை ஒரு சில விஷயங்கள் எல்லாம் என்ன செய்கின்ற பொழுது சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா நம்ம இந்த உலகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா, அதையெல்லாம் கொஞ்சம் செய்து கொண்டு நல்லதை நல்லபடியா செஞ்சுக்கிட்டு ஷர்ரை விலக்கி வச்சுட்டு நபி என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளுக்கு இடர்பாடுகள் இருந்தாலும் சோதனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்முடைய சந்ததிகள் நல்லா இருப்பாங்க, நம்முடைய சந்ததிகள் கியாமத் நாள் வரை நல்லா இருப்பாங்க. இன்னும் நாளை சொர்க்கத்தில் நம்ம என்ன செய்வோம், ஜெயசீலராக நம்ம இருப்போம் இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நபியை நேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வழங்குவானாக, நபியுடைய நேசராக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக. ஒருபோதும் நான்
அடுத்த நிமிஷம் நான் மரணமாக போகிறேன் என்று சொன்னால், எனக்கு மௌத்து வர போகிறேன் என்று சொன்னால், நபியுடைய சுன்னத்தை பின்பற்றி தான் மரணமாகுவேன் என்ற உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்படி ஒரு பாக்கியசாலியாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாயிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.